Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணா ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல WBL ல நடக்கிற 6வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த மேட்ச் யார் யார்கிட்ட நடக்குது அப்படின்னா UPRS vs டெல்லி கேபிட்டல் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்சஸ் வந்து நடக்கிறதுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெனுவோட கடைசி மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்ச்ல UPRS ஒரு மேட்ச் தான் வந்து பிளே பண்ணிருக்காங்க சீரீஸ்லயே. அந்த ஒரு மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் பண்ணிட்டாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் மேட்சே லாஸ் ஆன முறையில் தான் இருக்கு. இது வந்து ரெண்டாவது மேட்ச் லாஸ் ஆயிட்டு வந்து பிளே பண்றாங்க. ரெண்டாவது மேட்ச் அதே டெல்லி கேபிட்டல் எடுத்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் கடைசி வரையும் டஃப் கொடுத்து மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க. பட் செகண்ட் மேட்ச் ரொம்பவே ஒரு மோசமான முறையில தோல்வி அடைஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்லணும். இதை பொறுத்தவரைக்கும் ரெண்டு டீமுமே கடைசியா விளையாண்ட மேட்ச் தான் லாஸ் பண்ணிட்டு இந்த மேட்ச் வந்து பிளே பண்ண வராங்க. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பா வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் தான் வந்து பிளே பண்ணுவாங்க. ரெண்டு டீமும் ஒரு முக்கியமான மேட்சா தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 19ஆம் தேதி பிப்ரவரி வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து நடக்கிறதுக்கு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் கோலாபி மைதானம் வாதோரால தான் அந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ இந்த வாதோராவோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்துறோம். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 4 மேட்சஸ் வரையும் பிளே பண்ணிட்டாங்க. அந்த 4 மேட்சஸ்லயுமே பேட் செகண்ட் ஆஃப் பண்ணவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ற டீம் மோஸ்ட்லி இந்த மேட்ச் வின் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா டாஸ் வின் பண்ற டீம் மோஸ்ட்லி எல்லாமே பவுலிங் தான் சூஸ் பண்றாங்க. சேஸ் பண்ற டீம் ஈஸியா வந்து வின் பண்றாங்க. டியூ ஃபேக்டர் நிறைய இருக்கனால கரெக்டா அவங்களை கிரிப் பண்ணி பவுல் பண்ண முடியல. பெருசா சப்போர்ட்டிங் செகண்டா பவுல் பண்றவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிங்ஸ் வந்து இல்ல. அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் அப்படிதான் எடுக்கிறாங்க. பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. லாஸ்ட் இந்த மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் இருக்கவங்க மேட்ச் வந்து முடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு டியூ ஃபேக்டர் இருந்துச்சு. பெருசா சப்போர்ட்டிங் இல்ல செகண்டா பவுல் பண்றவங்களுக்கு. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான வெனு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல ஹையஸ்ட் ஸ்கோர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றவங்களா இருக்கட்டும், செகண்டா பவுல் பண்றவங்களா இருக்கட்டும், லாஸ்ட் மேட்ச் தவிர்த்துட்டு பேலன்ஸ் இருக்க மேட்ச் பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல இருக்க ரெண்டு பிளேயர்ஸுமே டக்குன்னு விக்கெட் வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது டாப் ஆர்டர்ல இருக்க ரெண்டு பேரும் முதல் அந்த பவர் பிளே பிளேயர் விக்கெட்ஸ் வந்துடுறாங்க. அதே செகண்டா பவுல் பண்ணும்போது மினிமம் ஒரு 6-7 ஓவர் 8 ஓவர் வரைக்கும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் வந்து விழுந்துருது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான். லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் கடைசி வரையும் ஃபர்ஸ்ட் செகண்டா பேட் பண்ணவங்க கடைசி வரையும் கொஞ்சம் நின்று மேட்ச் வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இதுல இருந்து தெரியுது என்னன்னா செகண்டா பேட் பண்றவங்க தான் அதிகமா வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. லாஸ்டா இருந்த மேட்ச பார்க்கும்போது நம்ம ஒரு டீமை கேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டீமுக்கு கொஞ்சம் ஃபேவரா வந்து நம்ம டீமை மேக் பண்றது கொஞ்சம் பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இப்போ நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீகோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும், அதில் கேப்டன் வைஸ் ஆப்ஷன் ஆகட்டும், சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் இருக்கட்டும், குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் இருக்கட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன் வைஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் வைஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதோட வின்னிங்ஸும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்ப அடுத்ததான் நீங்க நம்ம XL11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல பிளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்டான ஆப்பா வந்து இருக்கும் சொல்லணும். மற்ற ஆப்பை நம்ம XL ஆப்பை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய மணி டிஃபரன்ஸ் சைஸ்ல வருது அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் சைஸ்ல வர அமௌண்ட் வச்சு நீங்க 1 or 2 கான்டெஸ்ட் வந்து பிளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம XL11 ஆப்ல WBLக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீட் ரூபல் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல 10 பேருக்கு iPhone 16, 11 20 பேருக்கு iPad 10th ஜெனரேஷன், 21 30 பேருக்கு 2000 ரூபாய் கேஷ் பேக் டைரக்ட் XL11 வேலட்லயே வந்து ஆட் ஆயிரும். ஸோ நிறைய கிஃப்ட் சைஸ்ல வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேட்சுக்கு மேட்ச் ஃப்ரீ கிவ்வேஸ் வந்து கொடுக்குறாங்க. மினி கிராண்ட் லீக் 2 லட்ச ரூபாய் வரை சொத்து உள்ள மினி கிராண்ட் லீக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய ஆஃபர் வைஸ்ல வந்து இருக்கு. ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு நான் நிறைய அமௌண்ட் வின் பண்ணோம் அப்படின்னு அதுக்கு ரொம்ப பெஸ்டான ஆப் நம்ம XL11 ஆப்பா தான் இருக்கும். ஸோ மறக்காம நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டா பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இங்க பார்த்ததா வெளுர கடை வந்து பார்த்துரும். ஸோ வெளுவை பொறுத்தவரைக்கும் ஓவராலா 4 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சதான் செகண்டா பேட் பண்ணவங்க மட்டும் தான் வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 169. ஹையஸ்ட் ஸ்கோர் RCB உமன்ஸ் தான் 202 ரன் எடுத்து அடிச்சிருக்காங்க. லோவர் ஸ்கோர் டெல்லி உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 141 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. அதான் அவங்க ஒரு லோவர் ஸ்கோரா வந்து இருக்கு. அடுத்ததான் ரீசன்ட் ரெக்கார்ட். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஓவரால பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா 59 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 24 விக்கெட், ஸ்பின்னர்ஸ் 35 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க.
ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் ஓவராலா 4 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல யூபி உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 மேட்சஸும், டெல்லி உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. இப்ப அடுத்ததா ரெண்டு டீமுக்கு ப்ராப்பர் 11ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற வந்து பாத்துரும். யூபி வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் தினேஷ், கிரண் நவிகிரே 2 பேரும் வந்து இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்ண போறாங்க. உமா செட்டி இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், தீப்தி சர்மா, மெக்கார்ட், ஹாரிஸ், ஜௌராத், எக்லஸ்டோன், ஆலன் கிங், சைமத் தாக்கூர், கிராந்தி கவுல். ஸோ இவங்க தான் வந்து யூபி வாரியர்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததா டெல்லி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் சஃபாலி வர்மா அண்ட் லேனிங் 2 பேருமே வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஜெமிமா ரோட்ரிகஸ், மர்சானா கேப், சதர்லேண்ட், ஜானசன், சாரா பிரைஸ், ராதா யாதவ், அருந்ததி ரெட்டி, மின்னுமணி, சிக்கா பாண்டே. ஸோ இதுதான் டெல்லி உமன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 வந்து இருக்கு. இப்போ 2 டீம்ல இருக்கிற பிளேயிங் யார் யார் இருக்கா அப்படிங்கிற வந்து பாத்துறோம். இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்ன ஆப்ஷன்ஸ்ல கொடுக்கலாம், என்ன ஆப்ஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற டீட்ல வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் யூபி வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் தினேஷ் அண்ட் கிரண் நவிகிரே 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஸோ தினேஷை பொறுத்த வரைக்கும் எல்லா பாலுமே அக்ரெசிவ் பிளே பண்ண மாட்டாங்க. பாலுக்கு தகுந்த ரொட்டேஷன் பண்ணி பிளே பண்ணுவாங்க. பொறுமையா நின்னாலும் ஆப்டர். ஸோ 1 டவுன் இந்த 2 பேரும் ஓபன் வந்து இறங்குறாங்க. இவங்க வந்து கிரண் நவிகிரேக்கு நல்லா அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்து நிக்கணும் அப்படிங்கிறத, ஒரு ஆள் அடிச்சா ஒரு ஆள் சிங்கிள் மேக் பண்ணும், அந்த மாதிரி மைண்ட்ல தான் இவங்க வந்து பிளே பண்ணுவாங்க. எல்லா பாலுமே அடிச்சு ஆட மாட்டாங்க. பாலுக்கு தகுந்தாக்கா சிங்கிள்ஸாவே ட்ரீட் பண்ணி பிளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பவுலர் தவறான பால் போட்டாங்கன்னா அந்த பாலை மட்டும் அடிச்சு ஒரு பவுண்டரிஸ் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச் ஒரு 6 ரன்ல வந்து விக்கெட் வந்து இழந்துட்டாங்க. பட் இந்த மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறது இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ரன்ஸ் பெருசா இல்லாத அவங்களுக்கு ஒரு மைனஸா வந்து இருக்கு. அதே கிரண் நவிகிரே பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரெக்கார்ட் சைஸ்ல பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் பிளே பண்ணக்கூடிய பிளேயர். நின்னுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா 60-70+ ஸ்கோருக்கு மேலே அடிச்சிருவாங்க. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் தவறான ஒரு ஷாட்ல எல்பிடபிள்யூ மூலமா விக்கெட்ஸ் வந்து இழந்தாங்க டாட்டின்ட்ட. ஸோ அந்த மாதிரி ஒரு தவறான ஷாட்டை தான் அவங்க கொஞ்சம் விக்கெட்டை வந்து இழந்துடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கிறத கிரண் நவிகிரே நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்டா பேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, அடுத்த உமா செட்டி இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஆப்போனன்ட் டீமோட விக்கெட் கீப்பர் சாரா பிரைஸ். அவங்களோட பேட்டிங் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டவுன்ல இருக்கு. டாப் ஓவர்ல 6 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் 7th டவுன்ல தான் அவங்க வந்து பேட்டிங் ஆர்டர் வர்றாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் உமா செட்டி கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா தான் வந்து இருப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. டாப் ஓவர்ல 2 பேரும் ஏர்லியா விக்கெட் இழந்துட்டாங்க. நம்ம பெரிய ஷாட் ட்ரை பண்ண வேணாம், சிங்கிள்ஸாவே மேக் பண்ணி ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டான லென்த்ல பிளே பண்ணி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா பேட்டிங் இருக்கல ஒரு 25-26 சம்திங் ஸ்கோர் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டாங்க. இந்த மேட்ச் கண்டிப்பா இவங்களுக்கு நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஒரு 25+ ஸ்கோர் அடிச்சிட்டாவே அவங்களுக்கு வந்து ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிடும். அண்ட் விக்கெட் கீப்பிங் பண்றாங்க, ஒரு ரன் அவுட் ஒரு கேட்சஸ் இந்த மாதிரி பிடிக்கிறாங்க. டீம்ல இருக்க பாயிண்ட்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட். ஓவராலா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது உமா செட்டிக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உமா செட்டி போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. தீப்தி சர்மா லாஸ்ட் மேட்ச் அவங்களோட 4 ஓவருமே வந்து போல் பண்ணியிருந்தாங்க. இன்னிங்ஸ் 1 டவுன் வந்து இறங்குறாங்க. தீப்தி சர்மா பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்லாவே ஸ்கோர் பண்ணி நல்லா கிட்ட 50+ ஸ்கோர் வரையும் மடிச்சிருந்தாங்க. சேம் இந்த மேட்சும் ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி, செகண்டா போல் பண்ணாலும் சரி, இவங்ககிட்ட நம்ம ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் அடிச்ச ஒரு 50+ ஸ்கோர் வரையும் அவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு 25 அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். சேம் இவங்ககிட்ட ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட். பவுலிங்ல போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஒரு 25 டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4. ஓவராலா இவங்ககிட்ட பாத்தீங்கன்னா 70+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஆவரேஜா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தீப்தி சர்மா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து 4 ஓவர் போல் பண்ணது பாத்தீங்கன்னா தீப்தி சர்மா 4 ஓவர், எக்லஸ்டோன் 4 ஓவர். இவங்க 2 பேர் தான் 4 ஓவர் வந்து போல் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா ஹாரிஸ் 1 ஓவர், சைமத் தாக்கூர் 1 ஓவர், ஆலன் கிங் 3 ஓவர், மெக்கார்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 ஓவர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் போல் பண்ணியிருந்தாங்க. கிராந்தி கவுல் வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இவங்க பவுலிங் ஆப்ஷன் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பவுல் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மெக்கார்ட் மோஸ்ட் ப்ராபபிலி 4 ஓவர், தீப்தி சர்மா 4 ஓவர், எக்லஸ்டோன் அவங்களோட 4 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேலன்ஸ் இருக்க ஓவரை சைமத் தாக்கூர் அண்ட் ஆலன் கிங் அண்ட் காந்தி கவுடா இவங்க தான் வந்து பவுல் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் மெக்கார்ட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
சோ பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க வேணாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க போது ஒரு விக்கெட் 25 டீம்ல இருக்கு 4 சேர்த்து ஒரு 29 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்க கிடைச்சிடும். அண்ட் இவங்க கேட்சர் பிடிக்காத வாய்ப்புள்ள பகுதியில தான் வந்து இருப்பாங்க. 1 or 2 கேட்ச் பிடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு கேட்ச் எதிர்பார்க்கலாம். ஒரு 8 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் ஓவராலா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 37 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஆவரேஜா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பவுலிங்ல இருந்து மட்டும். அண்ட் பேட்டிங்ல இவங்க வர டவுனுக்கு எல்லா பாலுமே அடிச்சு தான் ஆடணும். லாஸ்ட் பால் கொஞ்சம் தவறான ஷாட்ல அந்த லெக் பிரேக் பவுலர் வந்து விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டாங்க. ஆப்போனன்ட் டீம்ல லெக் பிரேக் பவுலர்னு பெருசா யாருமே கிடையாது. கண்டிப்பா இந்த மேட்ச் மெக்கார்த்துல இருந்து நம்ம தாராளமா ஒரு 35 40 பிளஸ் ஸ்கோர் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நான் ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கேன் மெக்கார்த்தை பொறுத்த வரைக்கும். ஓவராலா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 85 இருந்து ஒரு 90 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத இந்த மேட்ச் மெக்கார்த்துல இருந்து தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்மாலுக்கு ட்ரை பண்றாங்க. கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்தமான பிளேயரா வந்து இருப்பாங்க ஹாரிஸ். ஸோ அவங்க பேட்டிங் ரெக்கார்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்திருக்காங்க. என்ன ஒன்று பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் பின்தங்கி போயிருச்சு இந்த மேட்ச். ஐ திங்க் தெரிஞ்சு கண்டிப்பா ஒரு 1 down or 2nd down ஆப்ஷன்ல கூட இவங்க பேட்டிங் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இப்படி வந்தாங்க அப்படின்னா தாராளமா அவங்ககிட்ட ஒரு 30 இருந்து ஒரு 35 பிளஸ் ஸ்கோர் அடிச்சு ஆடுவாங்க. வெறும் ஃபர்ஸ்ட் பார்த்து அக்ரெசிவ் பிளே பண்ணக்கூடிய பிளேயர் தான் நல்லாவே அடிச்சு ஸ்கோர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல ஒரு ஸ்கோர் அவங்க நம்ம எதிர்பார்க்கலாம். இதே டவுனுக்கு தான் வராங்கன்னா ஆவரேஜா ஒரு 25 ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ண மாதிரி இந்த மேட்ச் பவுல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பெரிய டவுட் தான். ஏன்னா நல்ல ப்ராப்பர் 5-6 பவுலர்ஸ் வந்து இருக்கனால கண்டிப்பா பவுலிங் ஆப்ஷன் மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதே செகண்ட் ஹாஃப் பவுல் பண்றாங்கன்னா ஒரு ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் ஜவராத். ஜவராத்தை பொறுத்தவரைக்கும் கிராண்ட் லீக்ல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. ஸ்மால் லீக்கு கண்டிப்பா சேஃபான பிளேயரா வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் இவங்கள்ட்ட இருந்து பெரிய ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. எக்லஸ்டோன் ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். இந்த வெனுல ஸ்டார்டிங் மேட்சஸ்ல ஆர்த்தடாக்ஸ் பவுலருக்கு சப்போர்ட்டிங்கே இல்லதான் சொல்லணும். விக்கெட்டே எடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் பால் பண்ணாலும் செகண்ட் பால் பண்ணாலும் மொதல் விக்கெட்ஸ் எக்லஸ்டோன் தான் எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 விக்கெட்ஸ் அப்படின்னு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் தான் விக்கெட்ஸ் வந்து கிடைச்சது. அதுவும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும் போது தான் விக்கெட்ஸ் நல்லாவே வந்து கிடைக்குது. என்னைய பொறுத்த வரைக்கும் எக்லஸ்டோன் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. ஒரு விக்கெட் அன்எக்ஸ்டோனா 2 விக்கெட் வரையும் மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதான் ஆலன் கிங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். கண்டிப்பா ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆலன் கிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பேட்டிங் ஆர்டர் வந்தாங்கன்னா பேட்டிங்ல வந்து ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத உங்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். சைமத் தாக்கூர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். செகண்ட் ஹாஃப் பவுல் பண்றாங்கன்னா நீங்க 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களோட ஸ்பெல்லுக்கு அந்த நல்ல ஒரு ஸ்பெல் வந்து பவுல் பண்றாங்க. நல்லா கட் நல்லா ஸ்விங் ஆகும் பவுல்ல. நல்லா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கும். செகண்ட் ஹாஃப் பவுல் டியூரேஷன் நிறைய வந்தனால கண்டிப்பா அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிங் வந்து இல்ல. அவங்களோட ஓவர் லாஸ்ட் ஒரு ஒருத்தர் அதுலயும் ஒரு 20 பிளஸ் ஸ்கோர் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் சைமத் தாக்கூர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். உனக்கு கிராண்ட் லீக்கு உங்களை நீங்க வைஸ்கேன் ஆப்ஷன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தமான பிளேயரா தான் வந்து இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க 2 விக்கெட் அப்படிங்கிறது மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தா கிராந்தி கவுட் மினிமம் 2 ஓவர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பவுல் பண்றாங்க. அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மெக்கார்ட், தீப்தி சர்மா, எக்லஸ்டோன் இவங்க 3 பேருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. எல்லாருமே கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. இதை உமாச்செட்டி நீங்க ட்ரை பண்ணா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஆலன் கிங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணாலும் சரி ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அடிக்கிறதுன வாய்ப்புகள் இருக்கு. சைமத் தாக்கூர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனா வந்து இருப்பாங்க. ஹாரிஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாங்கன்னா ஒரு விக்கெட் ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். தினேஷ் அண்ட் கிரண் அக்வீர் 2 பேரோட ஆப்ஷன்ஸ்ல வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி ட்ரை பண்ற பாக்குறது வந்து கிரண் அக்வீர் தான் ட்ரை பண்ணிப்பாங்க. ஏன்னா அக்ரெசிவ் பிளே பண்ணக்கூடிய பிளேயர் ஒரு 15 பால் பிடிச்சாலும் ஒரு 25 பிளஸ் ஸ்கோருக்கு மேல கொண்டு போயிருவாங்க. அப்படிங்கிற ஒரு ட்ரை பண்ணுவாங்க. இதுல உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தேவை அப்படின்னு வச்சுன்னா அக்வீரை விட்டுட்டு கூட தினேஷ்க்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த டெல்லி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் சஃபாலி வர்மா, எம் லானி 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. இதுல சஃபாலி வர்மாவை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா அவரை எடுத்துட்டு அந்த இடத்துல நீங்க வேற பிளேயரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல கிராண்ட் கிட்ட 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம், தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நல்ல ஸ்பெல்ல வந்து பவுல் பண்றாங்க. ஃபாஸ்ட் பவுல் நல்லாவே ஒரு சப்போர்ட் இருக்கனால அந்த பவர் பிளே குள்ளாரே விக்கெட் வந்துருவாங்க. லாஸ்ட் மேட்ச் ரேணுகா சிங் தாக்கூர் வந்து பவுல் பண்ணிருந்தாங்க. அவங்க ஸ்பெல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண கணிக்க முடியல, டக்குன்னு அடிச்சு அது கேட்சா போயிருச்சு.
இந்த மேட்சும் சேம் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 15 இருந்து ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாங்க அப்படின்னா தாராளமா ஒரு 45 இருந்து ஒரு 50 பிளஸ் ஸ்கோர் வரைக்கும் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சஃபாலி வர்மா செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து இருப்பாங்க. லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்டா இந்த 2 மேட்சுமே பெருசா அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங் இல்லை, கை கொடுக்கணும் தான் சொல்லணும். பட் அவங்களோட ஃபார்முக்கு இன்னும் வரலன்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி மேட்சஸ் பிளே பண்ணதெல்லாம் நீங்க ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்துட்டீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க போத் இன்னிங்ஸ்லயுமே லேண்டிங்கை வந்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ரெக்கார்ட் வைஸ் அவங்க ஃபார்ம் வைஸ் அந்த அளவுக்கு இருக்கு. லாஸ்டா அந்த 2 மேட்ச் மட்டும் தான் அவங்களுக்கு சொதப்பிடுச்சு. பட் இந்த மேட்ச் கண்டிப்பா லேண்டிங் இருந்துன்னா 35 இருந்து ஒரு 40 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற நான் தனிப்பட்ட முறையில் எதிர்பார்க்கிறேன். ஸோ நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி லேண்டிங் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஜெமீமா ரொட்ரிகஸ் சஃபாலி வர்மாக்கு என்ன சொல்லணும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஜெமீமா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு 50 ஆப்ஷன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும் போது அவங்க வர்ற டவுனுக்கு கண்டிப்பா நல்லாவே ஒரு ஸ்பெல் கிடைக்குது. பேட்டிங்க்கு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட்டிங்கா வந்து இருக்கு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சிங்கிள் பேட் பண்ணாலும் போக போக பேட்டிங் நல்லா ஃபேவர் ஆக அடிச்சு ஆட ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச் நல்லாவே ஒரு ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிருந்தாங்க. சேம் இந்த மேட்சும் அதே தான். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா 35 இருந்து ஒரு 45 பிளஸ் ஸ்கோர் வரைக்கும் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு 15 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். மஸ்தானா கேப், சதர்லேண்ட், ஜானஸ் இந்த 3 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. ஏன்னா டபுள் ஆஃப் சைஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். பவுலிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. லாஸ்ட் மேட்ச் ஜானஸ் 4 ஓவருமே வந்து போல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அருந்ததி ரெட்டி ஒரு 4 ஓவர், மின்னுமோனி சம்திங் ஒரு 3 ஓவர், சிகான் பட் ஒரு 2 இருந்து 3 ஓவர் சம்திங் இந்த மாதிரி வந்து போல் பண்ணியிருந்தாங்க. சதர்லேண்ட் 2, மசனா கேப் 2 இந்த மாதிரி ஆப்ஷன்ல இவங்க போல் பண்றது பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச் ராதா யாதவுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கல. அந்த பவுலிங் ஆப்ஷனை ஜானஸ்க்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஜானஸோட பவுலிங்க்கு கொஞ்சம் நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைச்சிருச்சு. கொஞ்சம் மிஸ்ஃபீல்டிங் தவறான கணிப்புகள்ல தான் நிறைய விக்கெட்ஸ் அவங்க வந்து இழந்துட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் தோத்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நான் கேட்ச் பிடிக்கிறதா நீ கேட்ச் பிடிக்கிறதா கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க. டியூஃபரேஷன் இருக்கனால கேட்சஸ் கரெக்டா பிடிக்க முடியல, கையில இருந்து ஸ்லிப் ஆகி போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய தவறான இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனாலதான் ஜானஸ்க்கு வந்து பெருசா சப்போர்ட் இல்லாம இருந்துச்சு. பட் இந்த மேட்ச் கண்டிப்பா ஜானஸ் வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா 2 விக்கெட்டா கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒத்தமான பிளேயரா தான் வந்து இருப்பாங்க. சேம் இந்த 3 பிளேயருமே போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா தான் வந்திருப்பாங்க. மசனா கேப் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்ல இருந்து கொஞ்சம் எல்ல விக்கெட் இழந்துட்டாங்க. இந்த மேட்ச் மசனா கேப் இருந்து பேட்டிங்ல இருந்து ஒரு ஆவரேஜா ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பவுலிங்ல ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டட் 2 விக்கெட்டா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அனபல் சதர்லேண்ட் சேம் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 35 இருந்து ஒரு 40 பிளஸ் ஸ்கோர் ஒரு குயிக் ஃபயரா அடிக்கிறதுக்கான ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாங்க அனபல் சதர்லேண்ட பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மசனா கேப், சதர்லேண்ட், ஜானஸ் இவங்க 3 பேருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. சாரா பிரைஸ். ஸோ சாரா பிரைஸை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட 2 மேட்ச்லுமே ட்ரீம் டீம்ல வந்திருக்காங்க. ஏன்னா சாரா பிரைஸ் வரையுமே பேட்டிங் ஆர்டர் வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது செகண்டா பேட் பண்ணா சரி கடைசி வரையும் பேட்டிங் ஆர்டர் வந்து வந்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் சாரா பிரைஸ் ஒரு இன்சைடா நின்றுட்டு மேட்சுக்கு மேட்ச் ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கறத அடிச்சிடுறாங்க. அந்த விக்கெட் கீப்பர் கிடைக்கிற பாயிண்ட்ஸ் சேர்த்து ஓவராலா ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருது. இந்த மேட்சும் சேம் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றேன், எனக்கு உமா சேட்டி மேல நம்பிக்கை இல்லை, டக்குனு விக்கெட் எழுந்துருவாங்க நினைச்சு ஒரு டீமை நீங்க மேக் பண்ணீங்கன்னா அதுல சாரா பிரைஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. இந்த மேட்சும் தாராளமா சாரா பிரைஸ் இருந்து பேட்டிங்ல இருந்து ஒரு 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. லோ பர்சன்டேஜ் பிளேயர், கண்டிப்பா கிராண்ட் லீக்கு சூட்டமா பிளேயரா வந்திருப்பாங்க. நான் ஸ்மால் லீக்லயும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்துச்சீங்கன்னா உமா சேட்டிக்கு போல சாரா பிரைஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராதா யாதவ் லாஸ்ட் மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஏன்னா அவங்க பவுலிங்க்கு பெருசா சப்போர்ட்டிங் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச் ஒரு 2 ஓவராச்சும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. கண்டிப்பா ஒரு விக்கெட் அப்படிங்கிறத இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அருந்ததி ரெட்டி லாஸ்ட் மேட்ச் 4 ஓவருமே வந்து கொடுத்திருந்தாங்க. அருந்ததி ரெட்டியோட பவுலிங்க்கு கொஞ்சம் நல்லாவே சிரமப்பட்டாங்க தான் சொல்லணும். இந்த மேட்ச் அருந்ததி ரெட்டி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா தாராளமா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாங்கன்னா ஒரு விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். மின்னுமணி 3 ஓவர் அதிகபட்சம் 4 ஓவர் இந்த மாதிரி பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பேட்டிங் வரையும் கூட வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தாங்க மின்னுமணியை ஏங்க டாப் ஆர்டர்லயே கொண்டு வரல, அவங்க அடிச்ச ஷாட் அந்த மாதிரி 6 அடிச்சு ட்ரை பண்ணிருந்தாங்க. இது மின்னுமணியை நீங்க டாப் ஆர்டர்லயே கொண்டு வந்தா இன்னும் ஸ்கோர் கூட கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆடியன்ஸோட கருத்தா இருந்திருக்கும். ஸோ இந்த மேட்ச் சேம்
மின்னுமொழிட்டு இருந்து பேட்டிங் ஆர்டர் கண்டிப்பா வர வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு 15ல இருந்து 20+ ஸ்கோர் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். பேட்டிங்க்கு வந்தாங்க அப்படின்னா, அப்படி வரல அப்படின்னா பவுலிங்ல இருந்து போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் அந்த எல்பிடி மூலமா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 37+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சிக்கப் பாண்டே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் 2 விக்கெட் அப்படிங்கறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். 2ங்கிறது 3 கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிக்கப் பாண்டே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது. அதே செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து நம்ம சிக்கப் பாண்டே நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ சிக்கப் பாண்டே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி தான் மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பவுல் பண்ற மாதிரி 52 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப இந்த டீமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் பாத்தீங்கன்னா இந்த 3 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. அண்ட் சேம் சஃபாலி வர்மா செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. லேண்டிங் ஆல்சோ போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஜெய்மா ரொட்ரிகஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்திருப்பாங்க. டோட்டலி டிஃபரன்சிபிக்கா ஒரு பிளேயரை ட்ரை பண்ணா கண்டிப்பா சாரா பிரேஸ் அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிளேயரா வந்து இருப்பாங்க. ராதா யாதவ் ஒரு 2 ஓவர் இந்த மாதிரி தான் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெருசா பவுலிங் ஆப்ஷன் கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் 2 ஓவர் தான். அது அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். அடுத்த ரெடி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. ஒரு 2 விக்கெட் கூட எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கூட நம்ம எதிர்பார்க்க முடியும். மின்னுமணி போத் இன்னிங்ஸ்லுமே இருந்து ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் சிக்கப் பாண்டே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற அந்த 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட்டும் செகண்டா பவுல் பண்ற மாதிரி இருந்தா அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் மட்டும் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்கன்னா கேப்டன் வெஸ்டர்ன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்ணிருக்கிறது அனபல் சதர்லேண்ட் கேப்டன், மசானா கேப் வைஸ் கேப்டன், இல்லைன்னா மசானா கேப் கேப்டன், அனபல் சதர்லேண்ட் வைஸ் கேப்டன் இந்த மாதிரி ஆப்ஷன்ல போயிருப்பாங்க. சில பேர் ஜானஸ் கூட ஒரு கேப்டன் இருந்து வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. ஸ்மால் லீக் ட்ரை பண்றவங்க ஸோ டெல்லிக்கு வந்து ஃபேவரா தான் எல்லாருமே அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படிங்கிறத மாதிரியே போயிருப்பாங்க. யூபியோட பேட்டிங் ஆட பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபேவரா கண்டிப்பா ட்ரை பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்றதுக்கு ஆப்ஷன் அனபல் சதர்லேண்ட், மசானா கேப், ஜோனஸ் இந்த 3 பேருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் சேஞ்சஸ் பண்ணி பிளே பண்ணிருப்பாங்க. அதாவது நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா சிக்கப் பாண்டே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதா இருந்தா அவங்களுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் லேண்டிங் கூட நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் நீங்க ட்ரை பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. அதே யூபி வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் மெக்கார்த், தீப்தி சர்மா 2 பேருமே ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்பவே சுத்தமா பிளேயரா தான் இருப்பாங்க. இந்த மேட்ச் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி டிஃபரெண்டா கொடுக்கணும் வச்சுன்னா மெக்கார்த்துக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்துட்டு அனபல் சதர்லேண்டுக்கு வந்து நீங்க ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா மசானா கேப் ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்தீங்கன்னா தீப்தி சர்மா அண்ட் மெக்கார்த் 2 பேரும் யாருக்காச்சும் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்தா இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது. அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னா சைமா தாக்கூர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு கேப்டன் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்லஸ்டோனுக்கு ரிஸ்கா நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேம் தீப்தி சர்மா கூட நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் ட்ரை பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு சிறப்பான பிளேயர் வந்திருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.